ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு 30லேருந்து 35 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்துக்கோங்க. கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும்தான், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை 1/2 கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த 1/2 கப் தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்துட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த வெங்காயம் முழுமையாக வெந்து அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சுட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கடைசியாக சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.